எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். டிஎம்கே அப்புறம் சிபிஎம் அந்த ரெண்டு பார்ட்டிஸும் வந்து வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து கடுமையாக விமர்சனம் செஞ்சுருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் வந்து அந்த கிராக் டவுன் பண்ணியிருக்காங்க. அந்த எஸ்எஃப் அப்புறம் வந்து டிஒய்எஃப்ஐ மெம்பர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்கல்ல அகெயின்ஸ்ட் நீட்டுக்கு, அதை வந்து சொல்லியிருக்காங்க விமர்சனம். டிஎம்கே வந்து அக்யூஸ் பண்ணியிருக்காங்க டிவிகே வந்து டபுள் ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. விஜய் அவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு. அந்த சொலிடாரிட்டியை வந்து சொல்லியிருக்காரு. ப்ரொட்டஸ்ட் அந்த நியூ டெல்லியில் நடக்கிறத வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொட்டஸ்டர்ஸ் இங்கேயும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி பி சண்முகம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது தமிழ்நாடு போலீஸோட ஆக்ஷன் வந்து அந்த டெல்லியோட போலீஸ் ஆக்ஷன் மாதிரி தான் இருக்குது, பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸ்டேட் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராஜ்மோகன் அவர் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கார் அரெஸ்ட் பண்ணதை. அதை வந்து சொல்லும்போது கவர்மெண்ட் வந்து என்டர்டெயின் பண்ணாது, இந்த மாதிரி வந்து இன்ஸ்டிகேட்டட் ப்ரொட்டஸ்ட்டை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்து யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்களோ இன் சப்போர்ட் ஆஃப் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த அஜிடேஷன் அந்த டெல்லியோட அதை எக்ஸ்போஸ் பண்ணுறது என்னென்னா அந்த ரூலிங் பார்ட்டியோட டபுள் ஸ்டாண்டு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க ஆன் நீட் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவிகே கவர்மெண்ட் வந்து ட்ரீட் பண்ணியிருக்காங்க ப்ரொட்டஸ்ட்டை அகெயின்ஸ்ட் பிஜேபி லெட் யூனியன் கவர்மெண்ட் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைரக்டும் பண்ணப்பட்டிருக்காங்க அவங்க அகெயின்ஸ்ட்டு அவங்களுக்கு எதிராகவே. அப்புறம் வந்து அந்த போலீஸ் ஆக்ஷனை வச்சு அந்த கற்பை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இம்மீடியட்டாக வந்து ரிலீஸ் வேணும்னு டிமாண்ட் பண்ணியிருக்காரு அந்த ப்ரொட்டஸ்டர்ஸோடது. அதுவும் இல்லாமல் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ரிப்ரெசிவ் மெஷர்ஸை வந்து வித்ட்ரா பண்ணும் அகெயின்ஸ்ட் ஆன்டி நீட் ப்ரொட்டஸ்டர்ஸ் மேலே இருக்கிறத அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. டிஎம்கே எம்பி கனிமொழி அவங்களுமே வந்து என்ன பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொட்டஸ்ட்டில் டெல்லியில். கொஸ்டினும் பண்ணியிருக்காங்க. அதாவது டிவிகே கவர்மெண்ட் வந்து என்ன பயப்படுறாங்களா ப்ரொட்டஸ்டர்ஸை பார்த்து அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. டிவிகே கவர்மெண்ட் அரெஸ்ட் வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து இது ஃபியர்னால் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸாக வந்து தமிழ்நாட்டில் அஜிடேஷன் வந்து டெல்லியிலையும் வந்து அப்செட் ஆகும் பிஜேபி லெட் இந்த யூனியன் கவர்மெண்ட் அப்படிங்கிறத வந்து கனிமொழி அவங்க வந்து அப்படி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இவங்க வந்து யங்ஸ்டர்ஸை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா டிவிகே கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. சிபிஎம் ஸ்டேட் செக்ரட்டரி பி சண்முகம் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போலீஸ் வந்து டினை பண்ணிட்டாங்க, பர்மிஷன் கொடுக்கல எங்களுக்கு அந்த ப்ரொட்டஸ்ட் நடத்துறதுக்கு சென்னையில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் ஃபோர்ஸபிளாக வந்து எங்களை வந்து எஸ்எஃப்ஐயும் டிஒய்எஃப்ஐ அவங்க ரெண்டு கேடரேஸையும் வந்து டீடைன் பண்ணியிருக்காங்க. அப்போ அதாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள லேட்டராக வந்து நைட்டில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு பெரிய அலிகேஷனை அவர் வச்சுருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சப்ரஸ் பண்ணக்கூடாது, அது டெமோக்ராட்டிக் ப்ரொட்டஸ்ட்டை அப்புறம் வந்து அசர்ட் பண்ணணும், அந்த ஆன்டி நீட் மூமெண்ட்டை வந்து கண்டினியூ ஆகணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. மீன்வைல் வந்து மினிஸ்டர் ராஜ்மோகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீட் ப்ரொட்டஸ்ட் வந்து கண்டிப்பாக அலோவ் பண்ணப்படும், ஆனால் வந்து அது கண்டக்ட் பண்ணக்கூடியது வந்து டெமோக்ராட்டிக்காக பீஸ்ஃபுல் மேனரில் வந்து போலீஸ் அப்ரூவலோடு இது நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ப்ரொட்டஸ்ட் வந்து எந்த ஒரு ப்ராப்ளத்தையும் ஏற்படுத்தக்கூடாது, பப்ளிக்குக்கோ இல்லாட்டி டிராஃபிக் ஃப்ளோவோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அது நடக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. ரோடு அப்படிங்கிறது வந்து நாட் ஃபார் ப்ரொட்டஸ்ட், அதாவது வந்து போராட்டம் பண்ணுறதுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் வந்து ரிப்போர்ட்டர்ஸ்கிட்ட என்ன இதை வந்து சென்னையில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்ஸ்டிகேட்டட் ப்ரொட்டஸ்டெல்லாம் வந்து இங்கே என்டர்டெயின் பண்ணப்பட மாட்டாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதாவது இப்போ தூண்டி விட்டு அந்த ப்ரொட்டஸ்டெல்லாம் பண்ணுவாங்கள்ல போராட்டம், அதெல்லாம் வந்து இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இவங்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க இவரை வந்து அரெஸ்ட் பண்ணதை, ராகுல் காந்தியை சிஎம்மு. இப்போ வந்து மேலே இனிமேல் என்ன நடக்கும், இந்த நீட்டை வந்து அவங்க நிறுத்துவாங்களா, சென்னையில் தமிழ்நாட்டில்
மட்டும், இல்லாட்டி அதர் ஸ்டேட்ஸ்லேயும் வந்து இது ஸ்டாப் பண்ணுவாங்களா என்ன இதுங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இதில் நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் இருந்திருக்கு நிறைய பேருக்கு. சில பேர் ஹாஸ்பிட்டலைஸ்லாம் கூட ஆயிருந்திருக்காங்க, வென்டிலேட்டர்லலாம் இருந்திருக்காங்க. அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் click the all option and press the bell icon. Thank you.